Table K 360 Degree Academy. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என பாரதிதாசன் கூற்றுக்கிணங்க நாம் இன்று டிஎன்பிஎஸ்சியின் கணிதம் பாடத்திலிருந்து 25 மதிப்பெண்களுக்கு கொஷின் வருகிறது. அதில் நாம் சுருக்க டாபிக்கில் இன்று போர்ட் மாஸை பயன்படுத்தி சில கணக்குகள் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நாம் டிஎன்பிஎஸ்சியில் சுருக்குக குரூப் 4 எக்ஸாமில் சுருக்குக கேட்குவாங்க. அதுக்கு சுருக்குக அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்போம். அதில் போர்ட் மாஸை பயன்படுத்தி எப்படி ஒரு கணக்கு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போர்ட் மார்க்ஸ்னால் என்னன்னு தெரியணும். பி அப்படின்னா ப்ராக்கெட், ஓனா ஆர்டர் ஆர் பவர், டி அப்படின்னா டிவிஷன் அதாவது வகுத்தல், எம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அதாவது பெருக்கல், ஏனா அடிஷன் ப்ளஸ்ஸு, எஸ் அப்படின்னா சப்ஸ்ட்ராக்ஷன் அது கழித்தல். வணக்கம் நண்பர்களே, நாம் டிஎன்பிஎஸ்சியோடைய சிம்பிளிஃபிகேஷன் அதாவது சுருக்குக அதிலிருந்து போர்ட் மாஸை பயன்படுத்தி நம்ம ஒரு சம் பார்ப்போம். 3 - 2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் 5 - 2 ப்ளஸ் 2 / 2. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸில் நம்ம ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். அப்போது 3 - 2 இன்ட்டு 5ல் 2 போயிடுச்சுன்னா 3 ப்ளஸ் 2 / இப்படி போட்டணும் 2 / 2. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1. அப்போ 3 மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கணும்னா 2 6 ப்ளஸ் 1. அப்போது ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும் போர்ட் மாஸ் படி, அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 3யும் 1யும் கூட்டினோன்னா 4 -6 கழிச்சோம் அப்படின்னா 2 வரும். ப்ளஸ் 2ன்னு போடக்கூடாது, ஏன்னா பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் கூட்டியிருக்கு. அப்போ -2 தான் இதோடைய ஆன்சர். செகண்ட் சம் 1/6. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் நம்ம சால்வ் பண்ணணும். 1/6 இந்த வகுத்தல் பெருக்கலாக மாறுறப்போ இது தலைகீழியாக மாறிடும். அப்போ 9/1 வந்துடும். அடுத்து இன்ட்டு 2/3 ப்ராக்கெட் 18 ப்ளஸ் 5. இப்போ இதை அடிச்சுக்கலாம். 3 வச்சு அடித்தோம்னா 3 6 3 9. இந்த 2க்கும் இந்த 2 கேன்சல், இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 18 + 5 தான். 18 + 5 இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 18 5னா 23 இதோடைய ஆன்சர். அடுத்து மூணாவது சம் 8400. இந்த டிவைடட் பை இருக்கிறப்ப கீழே போட்டுக்கணும். டிவைடட் பை 2 மைனஸ் 2100 ப்ளஸ் 15 இன்ட்டு 8. இப்போ இது 2 வச்சு அடிக்கிறோம்னா 4 2 8 2 2 4 2 0 2 0. அப்போது 4200 மைனஸ் 2100 ப்ளஸ் ஃபஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் படி டிவைடட் பை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன் 15 இன்ட்டு 8 பெருக்கிறோம்னா 8 40 0 பாக்கி 4 1 8 8 8 12. அப்போ 120. அடுத்து ப்ளஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 4200 கூட 120 கூட்டணும் அப்படின்னா 4320. இங்கே போடுறோம் பாருங்க. 4200 120 0 2 3 4320 மைனஸ் 2100. இதை கழிக்கிறோம்னா 4320 மைனஸ் 2100னா 0 2 3ல் 1 போச்சுன்னா 2 4 2 போச்சுன்னா 2. அப்போது ஆன்சர் 2220. இதுதான் ஆன்சர். நான்காவது கணக்கு 23/64. ஆஃப் அப்படின்னா போர்ட் மாஸில் ஓ வரும் பாருங்க, அதான் ஆஃப்.
ஆஃப்னா ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து பெருக்கல் பண்ணிக்கணும் அவ்வளோதான். அடுத்து 32/46 இன்ட்டு 44/220 டிவைடட் பை 4/80. இப்போ அடிச்சிடலாம். ஓர் 32 32, 2 32 64, அது மாதிரி ஓர் 23 23, 2 23 46. அப்போ 1 × 1 1, 2 2 4 இன்ட்டு 44/220. இங்கே வகுத்தில் வந்து நம்ம பெருக்கெல்லாம் மாற்றுறோம் அப்படின்னா தலைகீழியாக மாறிடும். இப்போ 80/4. இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 4 11 44, 2 11 22. இங்கே 2 வச்சு அடித்தோம்னா 2 2 4. இந்த 4 வச்சு அடித்தோம்னா 2 4 8. அடுத்து 2 2 4. இந்த 2க்கு 2 கேன்சல். அப்போது மீதி இருக்கிறது 1 தான். இது ஆன்சர் வந்து 1. ஆன்சர் வந்து 1. அடுத்து 5வது கணக்கு. 56 டிவைடட் பை ப்ராக்கெட் 1/3 இன்ட்டு 15 + 12 மைனஸ் ப்ராக்கெட் 9 + 6 மைனஸ் 5 + 7 பார். அதாவது பார் போட்டால் யாரும் பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த பார் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராக்கெட்லாம் சால்வ் பண்ணணும். நாங்கள் போகலாம். 56 டிவைடட் பை 1/3 இன்ட்டு 15 + 12 மைனஸ் 9 + 6 மைனஸ் இது என்னது கூட்டல் இருக்குது, அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். 7 5 கூட்டினோம்னா 10 12. அடுத்து ப்ராக்கெட்லாம் சால்வ் பண்ண வேண்டியதான். 56 டிவைடட் பை 1/3 இன்ட்டு 15 + 12 ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 27 மைனஸ் 9 + 16 15 மைனஸ் 12. அடுத்து 56 டிவைடட் பை 1/3 இன்ட்டு 27 மைனஸ் 15ல் 12 போயிடுச்சுன்னா பாக்கி 3. அடுத்து 56 டிவைடட் பை 1/3 இன்ட்டு 24. இதை அடித்தோம் அப்படின்னா 8 3 24 வரும். அப்போது 56 டிவைடட் பை 8, அதாவது டிவைடட் பைனா 56/8. அப்போ எத்தனை 8 56னா 7 8 56. இதோடைய ஆன்சர் வந்து 7.